புத்தக பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இது ஒரு முக்கியமான தகவல். இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருமே ஏதாவது ஒரு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ குழந்தைகளுக்கு கூட ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமினின்னு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துல நாமினிக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்புறம் அந்த பணம் யாருக்கு, உங்களோட மனைவிக்கா, உங்களோட குழந்தைக்கா அப்படிங்கிறத நீங்கள் அங்கே நிரப்பணும். இதை பெரும்பாலும் ஒரு சில பேர் நிரப்பாமே விட்டுறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிரப்பாமல் விட்டானா அது உரிமை கோராத சொத்தோட பட்டியலில் வந்துடும். இப்படி மட்டும் 2023 62,225 கோடி பணம் அப்படியே கிடக்குதான். இதுவே 2024 எடுத்துக்கிட்டோன்னா, அதுவும் மார்ச் மாதம் வரைக்கும் 78,213 கோடி பணம் மட்டும் உரிமை கோராத சொத்துக்களை, அதாவது யாருமே பயன்படுத்த முடியாது. இது அப்படியே தேங்கிய நிலையில் ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களில் யாராவது பழைய அக்கௌண்ட்டு வச்சுருந்தாலோ, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறா இருந்தாலோ இந்த நாமினிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை பற்றியான திருத்த மசோதா கூட 3ஆம் தேதி லோக்சபாவில் நடந்துச்சு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமினிங்கிறது ஒரு ஆளுக்கு பதிலாக இனிமேல் அதிகபட்சமான ஆட்களையும் சேர்க்கலான்ட்டு. இப்போ பேங்கை எடுத்துக்கிட்டோன்னா, குறைஞ்சது 4 பேர் வரைக்குமாவது நாமினியாக எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அப்புறம் உங்கள் மனைவி இருக்காங்கன்னா, இந்த 3 பேரையுமே நீங்கள் நாமினியாக போடலாம். சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருப்பாங்க, சில பேர் காப்பீட்டு திட்டம் வச்சுருப்பாங்க, சில பேர் டிமேட் அக்கௌண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரியான அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது 3 பேர் வரைக்கும் நாமினியாக போட்டுக்கலாம். ஏன் வங்கியில் ஒரு நாமினிக்கு பதிலாக இப்போ 4 நாமினி கொண்டு வராங்கன்னா, நம்ம நாமினியாக போடுறோம்ல, அவங்களுக்கு கூட ஏதாவது இறப்பு நிகழலாம். அப்படி இருக்கும்போது அந்த பணம் யாருக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குல்ல. அதனால தான் அந்த இடத்துல ஒன்றுக்கு பதிலாக 4 நாமினியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ மனைவி இறந்துட்டாங்கன்னா, இப்போ அவங்களோட பங்கு வந்து இப்போ 2 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 50% போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி. சரி, இப்படி வங்கியிலே போய் தேங்கி நிற்கிதுல இந்த உரிமை கோராத சொத்துக்கள்னு, இதெல்லாம் எப்போ பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் கல்வி வேறு ஏதாவது விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தாலோ, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்தாலோ, இல்லைனா ஏதாவது இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் வச்சுருந்தாலோ, அதில் நாமினிங்கிறதுல கரெக்டாக பேரை குறிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா பேங்க்கில் போய் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.